சிறகடி காசை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயோட டான்ஸ் கிளாஸில் வந்து டான்ஸ் ஆடி அங்கே கற்றுக்க வந்த ரதி அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, தீபன் அப்படிங்கிற பையனோட அங்கேயே பழகி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்சு விஜயா வீட்டுக்கு வந்து யார் இங்கே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் விஜயாவை பேசி மிரட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா விஜயாவை ஓங்கி அறைய வந்துருவாங்க. அப்போ வந்து மீனா வந்து தடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை வந்து மிரட்டுவாங்க. அப்புறம் முத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. நான் வந்து அந்த பையனோட வீட்ல பேசி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ற மாரி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாக்கு குடுக்கவும் தான் அவங்க எல்லாமே அமைதியா போயிட்டாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, விஜயாக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி வந்து நீ ஒண்ணும் என் விஷயத்துல தலையிட வேணாம். மனோஜே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா, பைத்தியம் மாரி லாயர் கிட்டலாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்து தான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கேட்டுப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இதனால விஜயாவுக்கும் முத்துக்கும் உள்ள பாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முத்து எப்படியாவது இந்த பிரச்சனைய தீர்த்து வச்சா, இன்னும் விஜயாவுக்கு முத்து மேல பாசம் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ முத்து வந்து எப்படி வந்து அவங்க அம்மாக்காக கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனைய சரி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.